வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் வாழைப்பூ வடகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவை மேலே இருக்கிற 4 இதழில் வெறும் பூவை மட்டும் எடுத்திருக்கேன். அந்த இதழ் ரொம்ப தடிமனாக இருக்கும். இது ரொம்ப மெலிசாக இருக்கிறனால இந்த பூ மட்டும் போட்டோன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் இதோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கருப்பாக இருந்ததுன்னா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு மிச்சதாக சிறுசாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு டைம் கழுவி எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் உளுந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 வரமிளகா, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், சோம்பு 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். சோம்பு, ஜீரகம், வரமிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 15, வரமிளகாக்கு பதில் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். ஊற வச்ச உளுந்து சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கெட்டி பதமாக தான் இருக்கணும். பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். இப்போ வாழைப்பூ மட்டும் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை சிறுசாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற நாரை எடுத்துகிட்டு ஒரு காம்பு இருக்கும், அதை மட்டும் எடுத்துகிட்டு சிறுசாக அப்படி கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி வச்ச விழுதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவணும் அப்படின்னா ஒட்டாமல் வரும். காஞ்ச பிறகு வடகத்தை போட்டுடலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு நாள் ஆன பிறகு அடுத்த நாள் திருப்பி போட்டுருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா காயும். இது காயறதுக்கு 3 நாள் ஆகும். சுவையான வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.